ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த சுட சுட அப்படியே கொதிக்க சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பிரியாணி. சூடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட், ஆறணுன்னா அது வேறு டேஸ்ட்டாக மாறிடும். ஏன்னா அது கொலகொலப்பாக இருக்கிறதுனால சுட சுட சாப்பிடும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர், நெய்யோட ஃப்ளேவர், அந்த காரம், எல்லா மசாலா பொருளுடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி பிரியாணி. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சுக்கலாம். தக்காளி பிரியாணி எங்கள் அக்கா செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். எங்கள் அக்கா செய்கிற தக்காளி பிரியாணிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் அக்கா செய்கிற தக்காளி பிரியாணிக்கு அடிக்ட்டு. எப்படா செஞ்சு